பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் உபாகம் 11:21 படிக்கலாம். அவைகள் உங்கள் வீட்டு நிழல்களிலும் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. இங்கே சொல்லப்பட்டிருக்குது இஸ்ரவேல் மக்களுக்கு. அங்கே வந்து மோசையோட காலத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு. அங்கே வந்து ஒரு பிரச்சனை வரதா இருந்தது. என்ன வரதா இருந்தது? வியாதிகள், நம்ம மகாமாரின்னு சொல்கிறாங்களே தமிழில் வந்து வியாதி. இந்த இடத்துல அங்கே வந்து பாதை அப்படிங்கிற ஒரு வியாதி அங்கே வர மாதிரியா இருந்தது. அப்பொழுது அங்கே கடவுள் இந்த இயேசு கிறிஸ்து ஆனவர் என்ன பண்ணார்? மோசேக்கிட்ட அங்கே சொல்கிறாரு, அவர்கள்கிட்ட இப்போ நீ சொல்லு, அவைகள் அவர்கள் வீட்டிலும் நிழல்களிலும் வாசல்களும் எழுதுவர்களாக. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை போய் அவங்களுக்கு சொல்லு. அந்த வியாதி பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்பாக அவங்க வீட்டில் ஆண்டவருடைய நாமம் இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தை அங்கே அவங்க அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய வசனம் அவங்களுக்கு போய் எப்படியாவது சொல்லு. அவங்க வீட்டு வாசலிலும் அவங்க நிழல்களிலும் எழுதுவர்களாக. இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியோட வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்களா? வீட்டு நிழல்களிலும் வீட்டு வாசல்களிலும் என்ன பண்ணுவார்களா? அவர்கள் எழுதி வைப்பார்களாம். இப்போ அங்கே வந்து துஷ்டா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிசாசு, பேய் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அப்புறமேட்டு அநேக விதத்தில் என்ன சொல்லுவாங்க, அநேக ஆவி வந்து அங்கே வராத பாதுகாக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணால் தூதர்களை வந்து அங்கே அந்த வீட்டில், எந்த வீட்டில் அந்த வசனங்கள் இருக்கோ, எந்த வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதோ அந்த வீட்டில் எந்த பிசாசும் வராது, எந்த வாதை வராது, எந்த நோயும் வராது. அதனால தான் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அவைகளை போய் அவர்கள் வீட்டிலும் அவர்கள் நிழல்களிலும் வாசல்களும் எழுதுவர்களாக அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நாட்கள் நம்ம கேட்குற சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தை அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? வீட்டு வாசல்கள், வீடெல்லாம் குடி போனாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? வீட்டில் முதலாவது என்ன பண்ணுறாங்க? வீடு அந்த அற்கால் வைக்கும்போது அதிலெல்லாம் பூஜை பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், அந்த நிழல்களில் வந்து வசனத்தை எழுதுங்க. இப்போலாம் நம்ம அநேக போய் இப்போ என்ன பண்ணுறாங்க? எலுமிச்சம்பழம் வெட்டுறாங்க, பூசணி பழம் வெட்டி வைக்கிறாங்க, குங்குமம் போடுறாங்க, அப்புறம் போய் எங்கெங்கே போய் இது பண்ணிட்டு வந்து அந்த கவரெல்லாம் கட்டுறாங்க வாசலில். அது வந்து கண் திருஷ்டி ஆகிடும், நம்ம வீட்டுக்கு எந்த பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதனால இங்கே சொல்லப்பட்டிருக்குது, வீட்டில் நிழல்களிலும் வாசல்களிலும் வசனத்தை எழுதுவார்களாக. இந்த நாள் அந்த வசனமானது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் எந்த பிசாசுகளும், எந்த மந்திரங்களும், எந்த வியாதியும், எந்த வாதையும், எந்த கஷ்டமும் நம்மளுக்கு வராது. அதுக்கு தான் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொண்டோம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஓடியே போயிடுமா. பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ற நாமம் சொல்லும்போது பாதலோகத்தில் இருக்கிறோம், பூலோகத்தில் இருக்கிறோம், எல்லாம் முழங்கால்கள் என்ன பண்ணுமா? முடங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அந்த முழங்கப்படணும், முழங்கப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவராக வார்த்தையும் சொல்லப்படுது பைபிளில். இந்த நாள் கேட்குற சகோதரிகளே, உங்கள் வாசல் நிழல்களிலும் உங்கள் வீட்டு என்ன பண்ணுவாங்களாம்? நிலைகளிலும் வாசல்களிலும் என்ன பண்ணுவாங்க? உங்கள் வசனத்தை எழுதுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும். முதலாவது ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும். ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம ஜீவிக்கணும் சொல்லப்பட்டது. அதே போல் என்ன பண்ண, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் சொன்னப்பட்ட அந்த வார்த்தைகள் உபாகம் 11:21 அந்த வசனத்தை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையை, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும்போது எந்த வியாதி வந்தாலும் என்ன பண்ணுமா? அங்கே நீங்களாக்கிடுமா. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணுமா? அங்கே நீங்களாக்கிடுமா. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? முதலாவது அவங்க ராஜ்யத்தை தேடினார்கள். கர்த்தருக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த காலத்தில் வெள்ளாமை விளையும் போது முதலாக பலியை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோமான காலேப் ஆதாமோட மகனுங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்காக பலி செலுத்தினாங்க. முதலாவது கர்த்தருக்காக தேடினாங்க. ஆண்டவருக்காக அவங்க உண்மையாக வாழ்ந்தாங்க. அதில் 2 மகனில் ஒரு மகன் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நாள் கேட்குற சகோதரிகளே, ஆண்டவருக்காக நீங்களும் வைராக்கியமாக வாழுங்க. உங்களோட வாழ்க்கையில் வந்து முதலாவது வசனத்தை அறிக்கையிடுங்க, வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை நீங்கள் எழுதுங்க. எங்கே எழுதணும்? நம்ம இருதயத்தில் எழுதிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம வீட்டு வாசலில் கூட எழுதலாம். ஆனாலும் சில பேர் வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அங்கே எழுதி வைக்கிறாங்க. அது வச்சாங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? ஓ, இவங்க கிறிஸ்துவங்க அப்படின்னு அறிந்து கொள்ளுறாங்க. மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் அது படிக்கக்குள்ள அவங்க உள்ளங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்குது?
தொடப்படும். அதனால தான் வாசல் இதில் எழுதுங்கள், உங்கள் என்ன பண்ண நிலைக்கால்களிலே வசனத்தை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம நிலைக்கால்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் வருகிற நிலைக்காலங்கள் தான் நம்மளோட பிள்ளைகள் வருங்காலத்தில் வருகிற வரலாறுகள். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும், கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக வாழணும் அப்படின்னு நோவாவை பார்க்கலாம். நோவா என்ன பண்ணார், அவர் எடுத்துக்காட்டாக அந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதனால தான் அவங்க 3 மகன்களும் 3 மருமகளும் அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்களா, அந்த படகுக்குள்ளே ஏறி உக்காந்தாங்க. ஆச்சா, அது முதலாவது அவங்க மனைவியும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்க மகனுங்களும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் அந்த வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டது, நல்ல ஒரு நிலைக்கால்களை தூணாக அவங்க வாழ்ந்தார்கள். அவர்கள் மூலியமாக இந்த உலகம் மீண்டுமா உருவானது. நோவாவோட வரலாறுனால தான் இந்த உலகம் மீண்டுமாக உருவாக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நோவா என்ன பண்ணார், ஆண்டோடைய வசனத்தை அவர் இருதயத்தில் எழுதி கொண்டார், அவர் வாழ்க்கையில் எழுதி கொண்டார். அதவங்க சொல்லப்பட்ட நிலைக்கால்களை எழுதி கொண்டார்கள், வாசலில் வைத்தகணும். அப்படின்னா அவரோட வாயில் ஆண்டோட வார்த்தையை அறிக்கெடுத்து கொண்டே இருந்தாராம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் துதித்து கொண்டே இருந்தாராம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாராம். அவங்க என்ன பண்ணாராம், ஆண்டவரை பற்றி அவங்க சொல்லி கொண்டே இருந்தார்கள். அப்போ மகனுங்களுக்கு மருமகளுக்கு என்ன பண்ணாங்களா, அவங்க இருக்கிற ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் அறிக்கை எடுத்து கொண்டே இருந்தாராம், தேவனே துதித்து கொண்டே இருந்தாராம். அவர் வசனத்தை மனசுக்குள்ளற இருதயமான வசனத்தை எழுதி கொண்டே இருந்தாராம். அதே போல நம்ம இருக்கும்போது சகோதரிகளே உங்களோட குடும்பத்தில் நீங்கள் எவருவராது ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழும்போது உங்களோட பிள்ளைகள் உங்கள் குடும்பங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் முதலாவது உங்கள் வீட்டிலும் உங்கள் நிலைக்காலிலும் உங்கள் வாசல்களும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா நிலைக்கால்கள் எதுன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட மைண்டை கூட நினைக்கலாம். நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்கணும், எப்பொழுதும் ஆண்டோட சிந்தனையாக இருக்கணும். நம்ம வாயில் ஆண்டோடைய வார்த்தையை அறிக்கையிடுவர்களாக துதிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளோட இருதயத்தில் வசனத்தை எழுதி வச்சுக்கொள்ளணும். இந்த 3 ஒன்றா இருக்கக்குள்ள ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார், நம்ம குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார், நம்மளோட பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம பிள்ளைங்களை இந்த நாளுக்கு நல்ல வேலை செய்யலையா, நல்லா படிக்க முடியலையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம கஷ்டப்படலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கலையா நம்ம கஷ்டப்படலாம். பிள்ளைங்கள் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் போது ஆண்டவரே நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியாத நாங்கள் நிலைமையில் இருக்கோம்னு சொல்லி அதை நினைக்கலாம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார். இந்த 3 காரியத்தை நீங்கள் முதலாவது வச்சுக்கிங்க. உங்கள் மைண்டில் வசனத்தை என்ன பண்ணுங்க, உங்கள் வீடுங்கிறது வீடுன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட நம்மளோட மைண்டு. நம்மள என்ன பண்ண நமக்கு சொல்லப்பட அறுக்காலுன்னு சொல்லி பார்த்தா, நிலைக்காலுன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட பாய், நம்ம அப்புறம் இங்கே என்ன சொல்லப்படுது வாசல் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட இருதயம். இது 3லையும் நம்ம ஆண்டோட வார்த்தையை எழுதி நினப்பு வச்சு ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக வாழும்போது நம்மளோட வாழ்க்கையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாராம். இந்த வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் அதே போல் கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் அதை படி நீங்கள் செய்யுங்க. புதுசாக கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்டுட்டு ஆண்டோட வார்த்தை கேட்ட உடனே நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து சபையில் போய் ஒரு சாட்சியாக உள்ள பிள்ளைகளாக வாழும்போது உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அப்படி உங்களுக்கு சபைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இங்கே பீத்தம்புராவில் இருக்குது, பீத்தம்புரார் சிவா மார்க்கெட்டுக்குள்ளார எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது. அப்படி உங்களுக்கு விருப்பம்னா அங்கே எங்களோட பக்கத்தில் அக்கம் பக்கம் தமிழ்காரங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்க. உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Praise the Lord.